வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுறேன். இப்போ வரா பாருங்களேன், குண்டம்மா. இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? எங்கேருந்து, எவ்வளோ தூரமா, இப்படி வரா பாருங்களேன். பார்க்கும்போதே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும். அதான் குண்டம்மா குண்டம்மான்னு கொஞ்சுவேன். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அ இவளும் இவளும் வந்து 2 பேரும் அக்கா, தங்கச்சிங்க. 2 பேரும் ஒரு காலத்தில உடம்பு இவங்க 2 பேருமே ஒல்லியா தான் இருந்தாங்க. எப்பன்னா, நான் இவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து கருத்தடை பண்றோம். கருத்தடை பண்ணும்போது, அரசாங்க இதுக்கு தான் கார்ப்பரேஷன்ல தான் கருத்தடை பண்ண அனுப்புல. 2 பேருக்குமே அவங்க கருத்தடை பண்ணி, ரொம்ப ஆரோக்கியமா கொண்டு வந்து விட்டாங்க. 2 ஆரோக்கியமா கொண்டு வந்து விட்டு, இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் கருத்தடைக்கு அப்புறம் அவ வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குண்டாக ஆரம்பிச்சுட்டா. குண்டாக ஆரம்பிச்சுட்டா, நல்லாவே குண்டாயிட்டா. குண்டாயிட்டு எதார்த்தமா ஒரு நாள் வந்து திடீர்னு பார்த்தோம்னா, அவளுக்கு தொடையில ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. நான் ஒரு சைடு தான் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு சாப்பாடு போடுறேன் கொஞ்சுறேன். அந்த தொடையில விழுந்த ஓட்டைய நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா, அது உள்ள பூ வச்சிருக்கு. ரொம்ப பாசமானவ. தொடக்கூடிய நாய் தான். ஆனா, அவளுக்கு இப்ப வைத்தியம் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம். காருக்கு அடியில போய் படுத்துட்டா. வலி. அவள வந்து அவ்ளோ அந்த அவ்ளோ சைஸ் குண்டுக்கு வந்து புடிச்சு எல்லாம் வெளிய இழுக்க முடியாது. அவள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஈரல் குடுத்து, ஏமாத்தி, அவள கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர வைக்கிறேன். வெளிய வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வெளிய வர வச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த ஈரல்ல பெசஞ்சுட்டு, அதில மாத்திரை வச்சு, அத குடுத்து, அவள வந்து மாத்திரைய சாப்பிட வைக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டையில வந்து டிமேக் ஸ்ப்ரே அடிக்கும். ஸ்ப்ரே அடிச்சு, அதுக்கப்புறம் அவ ரொம்ப பூரணமா குணமாயிட்டா. குணமானதுக்கு அப்புறம் என்னன்னா, இன்னும் உடம்பு வந்து அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சுருச்சு. மனிதர்கள் மாரி தான். சில இந்த கருத்தடை பண்ணதுக்கப்புறம், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கப்புறம், அவங்களுக்கும் வந்து சில பேருக்கு உடம்பு மாற்றம் வரும் மாரி, இவளுக்கும் மாற்றம் வந்துருச்சு. ஆனா, அவளோட தங்கச்சிக்கு எந்த மாற்றமும் வரல. அவ ரொம்ப சராசரியா தான் இருக்கா. அவ ஒவ்வொரு நாளும் அந்த தெருவோட கடைசியில இருந்து என்ன தேடி வருவா, சாப்பாட்டுக்கு. அவ வரத்துக்கே கஷ்டப்பட்டு தான் வருவா. நமக்கு சாப்பாடு குடுக்காமலும் இருக்க முடியாது, குடுக்கவும் முடியாது. அதிகமா குடுக்கவும் முடியாது. எவ்வளோதான் குடுத்தாலும், அவ அத சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா சந்தோஷமா இருக்கா. ஆக்டிவா இருப்பா. குதிப்பா, ஓடுவா, சண்டைக்கெல்லாம் போவா. அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பா. ஆனா அவள பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். அ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ பெரிய குண்டா ஒரு சந்தோஷமா அந்த நடையோட நடந்து வரும்போது, அது ஒரு தனி அழகா இருக்கும். இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா. நல்லா இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாய்களுக்கும் வந்து அவங்கள பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.